Hello ladies and okay go on Sonia. Hi குட்டி couple subscribers அப்படி எல்லாரும் இருக்கீங்க. Another day another vlog. So இந்த vlog வந்து another vlog தான். அது பேரங்களுக்கு இப்ப DM பண்ணி இருக்கீங்க. நாங்க சாப்பிட போற வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குண்டு. So இன்றைக்கும் ரெய்னஸ் லேன் நிக்கிறோம் ரொட்டி ஹட்டுக்கு. இது ஒரு எக்ஸ்பிரஸ் ரெய்னஸ் லேன் வெஸ்ட் லண்டன். Okay, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் மக்களுக்கு. வெஸ்ட் லண்டன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும் நான் கீழ போட்டு விடுறேன். So ரொட்டி ஹட் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் இந்த டேக் அவே சாப்பாடு மாதிரி. Tamil fast food. அப்படிதான் நான் சொல்றேன். சரியா. So Tamil fast food அப்படி சின்னமோ yeah. Tamil fast food. என்ன கலக்கறவடன்? இல்ல நான் சொல்றேன். Tamil fast food ரெய்னஸ் லேன் அதுவும் வெஸ்ட் லண்டன்ல well greater west londonல இருக்குது. அங்க தான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு நல்ல பிடிச்ச இடம். actually நாங்க every time வரேக்கே இங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி ஏதாவது குயிக்கா வீட்டு செஞ்சவே நல்ல உரப்புறப்பா எல்லாம் தெரியும். அங்க இருக்கிற ஆண்டிலும் வெரி நைஸ். இன்னைக்கு நிக்கிறேன் வந்து பாப்போம். ரெயில்வே ஸ்டேஷன் லைன்ல இருந்து 5 நிமிஷம் நட. சரி வாங்க போவோம். ஓகே இதான் ரொட்டி ஹட். ரெய்னஸ் லைன் ஸ்டேஷன் அங்க தெரியுது அங்க டிஸ்டன்ஸ்ல. அதான் ரெய்னஸ் லைன் டியூப் ஸ்டேஷன். இதான் ரொட்டி ஹட். there we go. வாங்க சாப்பிடுவோம். we do catering for locations. Oh wow. Phone number. Wow da. என்ன எடுப்பா கிட்டக்க? லவைக்கு காட்டு வீடியோ க்ளோஸா. Look at that. Wow. Snacks. There. Good. And மீன் பொரியல், wow, prawn பொரியல் வேணும் எனக்கு. எனக்கு prawn எனக்கு மாலபான். ginger handling. பிரியாணியாம். அங்கால போனா இங்கே புட்டு கொத்தாம். இன்னும் பார்க்க இப்பதான் செஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே குத்தரிசி இருக்குது. இங்கே மட்டன் கறி, கோழிக்கறி, பின்னுக்கு என்ன கறி என்று தெரியாது. இங்கே மீன் கறி, இங்கே நண்டு கறி, நெத்தலி பொரியல், ப்ரோன் பொரியல். வாயூருது. இங்கே நார்மல் ட்ரெடிஷ்னல் பருப்பு, அங்கே பீட்ரூட் கறி, போஞ்சிக்காய், கத்திரிக்காய், சோயா பீன்ஸ், இங்கே நூடுல்ஸ். இது வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ் நினைக்கிறேன். இங்கே நம்ம ஸ்டார்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து தமிழ் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறது. ஆனால் இங்கே ஃபுல் மீல்ஸே தருவாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா அன்ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இல்லை. நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா அப்படி தான் நிற்கிறது அன்ஹெல்த்தியாக இருக்குமெண்டு. ஆனால் எங்களுக்கு நல்ல தமிழ் சாப்பாடு தான் கிடைக்கும். அது ஃபாஸ்ட் ஃபுட் எக்ஸ்ப்ரெஸ் ஆப்ஷனில். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ கடைசி நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவை, அந்த கெஸ்ட் விசிட்டர்ஸ் வராங்க வீட்டுக்குண்டா நீங்கள் எப்போ இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ண தேவையில்லை. அவ்வளோ நேரம் எல்லாம் ரெடிமேட். அது மட்டும் இல்லை இங்கே எங்கிற ஷூட்டிங் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க. சொந்தக்காரன் போய்ட்டு டக்குன்னு வந்தால் இங்கே டக்குன்னு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் ஓட பண்ண ஐட்டம்ஸ் வந்து இன்னோட பண்ணோம் மாலுபான் ப்ரோன் ஃப்ரை அண்ட் மட்டன் ரோல்ஸ் வந்து எல்லோரும் செய்கிறது. ஆனால் எனக்கு அந்த ஐ திங்க் என்ன பெரிய அண்டர் ரேட்டடான ஒரு ரோல்ஸ் வந்து அந்த முட்டை அண்ட் ஃபிஷ் ரோல்ஸ். அந்த ரோல்ஸ் தான் நாங்கள் ரெண்டு ஓட பண்ணியிருக்கோம். எனக்கு கொண்டு ஹேரி கொண்டு. இப்போ இந்த கொத்து ரொட்டி எனக்கு உரைப்பு தாங்காதுண்டு மீடியம் ஸ்பைஸில் கொத்து ரொட்டி மட்டன் கொத்து. இப்போ என்ன ஒரு சிக்கன் பிரியாணி நல்ல ஸ்பைஸியாக ஹரிக்கு நாங்கள் ஓட பண்ணியிருக்கிறோம். எப்படி வருதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். அதை மட்டும் இல்லை இதெல்லாம் குடிக்கணுமா? இங்கே இருக்கு ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் கோன், ஃப்ரெஷ் க்ரீம் கோன் ஆசில வாங்கிட்டு. இல்லை இது டூ மச் சாப்பிட்டா எனக்கு டயபிட்டிஸ் வரும். பார்க்கிங் கூட இங்கே டக்குன்னு கிடைக்குமா? ஆனால் லக்கி என்ன தான் கிடைக்குமா? பார்க்கிங் பே பண்ணீங்களா? இல்லை இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. இதான் லைஃப் கொத்து ரொட்டி ஸ்டார். சில்லடியிலிருந்தே இப்படி பார்க்கலாம். லைஃப் கொத்து ஸ்டேஷன். பிக்கிள் வருமா? பிக்கிள் கேட்ட நீங்கள் மேங்கோ பிக்கிள் வாங்குவோம். ஆச்சி மசாலா இதங்க சாப்பிட்டீங்க கடைசியா? இதை வந்து நான் கொழும்புக்கு போயிட்டு இந்த சித்தி எல்லாம் எங்கள் சித்தப்பா எனக்கு வேண்டி தருவேன். இது வந்து ஒரு ஸ்வீட் பான். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு
பண்ண தொட்டு சாப்பிடுங்க. நாங்கள் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு லொக்கேஷனில் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் எப்படி இருந்ததுண்டு. எங்களோட லஞ்ச் லொக்கேஷனை பாருங்க நேர்களே. Oh no. கவனம் விழ போகுது. See. Outdoor garden setup. Outdoor garden setup. வாங்க ரைட் சாப்பிட போகிறேன். This is picnic setups guys. இங்கே வாங்க. இதுக்கு ஒரு 1 hour இருந்து நல்லா சாப்பிட போகிறோம். நேச்சர் ஃபீலிங்கோட மாலுபான். மாலுபான் தெரியாத ஆக்களுக்கு ஒரு ஃபிஷ் பன். ஸோ ஒரு பேஸ்ட்ரி அதுக்குள்ள ஃபிஷ் நல்ல ஸ்பைசியாக. அண்ட் இந்த இவங்களோட மாலுபான் வந்து நல்ல நல்ல ஃபீலிங் போடுவாங்க. ஸோ வர்த் இட் காசு கொடுத்து வேண்டது. அடுத்தது போதும் எடுப்பேன். இந்த ரோல்ஸ் இருக்குது. எல்லாரும் மட்டன் ரோல்ஸ்னு சொல்கிறது. அண்ட் ஆக்சுவலி எந்த பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த முட்டை அண்ட் ஃபிஷ் ரோல்ஸ். இது எவ்வளோ சங்கியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு ஹாஃப் முட்டை மேபி ஹோல் முட்டை இருக்குது உள்ளுக்குள்ள. That's so yummy. Let me see the முட்டை. Wow. I try in a bit. Okay. Next இதை ஒரு காட்டு. இது வந்து prawn fry. அவ்வளோ கிறிஸ்பி தான். சூயா இருக்குது. அவிய இல்லையா? அவிஞ்சு இருக்குது. பட் அந்த ஒரு க்ரன்ச் இல்லை. ப்ரான் ஃப்ரைடு கடிக்க ஒரு கிறிஸ்ப் இருக்கும். It's nice. நல்ல flavoring, but I still like the other two items better. அடுத்தது கொத்து ரொட்டி. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க முதல்ல. Okay, let me try that. Wait. முதலாவது மாலுபான். Yep. என்ன verdict? பேன் கொஞ்சம் காஞ்சிருக்கு. அந்த ஃப்ளேவராக இருக்கலாம். பட் உள்ளுக்கு இருக்கிற ஃபீலிங் சூப்பர். நல்ல உரைப்பா. இதுக்கு தான் ரொட்டி ஹட் வரேன் நான். எல்லாம் நல்ல உரைப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு அவுட் ஆஃப் 10 ஒரு 6 கொடுக்கலாம். Okay, try this. I think you're going to love this. இது வந்து எக் ஃபிஷ் ரோல் என்று சொல்கிறது. இதுதான் என்னோட ஃபேவரட். மட்டன் ரோல் மாதிரி. ஆனால் இது வந்து ஃபிஷ்ஷோட ஒரு எக்கும் இருப்பார். சரியா பாப்பா உரைப்பார். எப்படி 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 நல்லா இருக்குதுல்ல? So nice. Very filling. இந்த மாலுபானை விட இது மணி. Yeah, so nice. Oh my god. இதுக்கு ஒரு 7 out of 10 கொடுக்கலாம். அடுத்தது I think இது வந்து I don't know. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. எனக்கு மணக்கரல்ல ஒரு விசர். பாப்போமா? இவ்வளவு நேரம் யோசிக்கிறார். Very chewy.
கொஞ்சம் இது எப்படி இது தெரியும் அந்த செயின்ஸ் ப்ரீட்டஸ்க்கு அந்த வெள்ளக்காரங்கள கடையிலுக்கு போனால் அந்த போக் ஒன்று விற்பாங்க பேக்கெட்டில் வாஸ் கோல் பெலியா போக் பெலியா லைக் ட்ரைட் போக் சம்திங் லைக் சும்மா சாப்பிடலாம் அப்படி தான் இருக்கிறார் ஒரு ஃப்ளேவர் என்ன விளாம் இல்லை சும்மா சாப்பிடலாம் I think அது ஃப்ரெஷ்ஷாக தரையில that's why this is the thing with fast food though என்ன இருக்கிறது தான் இது 4 out of 10 அநியாயம் okay just put it to the side it's okay so upset okay right அடுத்தது மெயின்ஸ் பார்ப்போமா அடுத்ததா அவுட்டோரில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கொத்து ரொட்டியா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறார் இது ஃப்ரெஷ்ஷாக செய்தது சுட இவர் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோவினா யூ கோ ஃபர்ஸ்ட் ஸ்பைசியாக கேட்டவர் எனக்கு ஸ்பைஸ் ஒத்து வராது இல்லை இது மீடியம் ஸ்பைஸ் ஆல்ரெடியே மாலு பன் சாப்பிட்டு இருக்குது எல்லாம் கொட்டுது என்ன சொல்லுது It's nice. Out of 10? நல்லா இருக்கு. I give it like an 8 out of 10. 8 out of 10? Nice. In 8 na, I feel like 2 points deduct ஆனது because அந்த gravy வந்து நல்லா அந்த ரொட்டியில் ஊறல இன்னும் ஊறணும் so it just கொஞ்சம் separate மாதிரி இருக்குது but the flavors are so nice. ஆக ஊறினாலும் களி மாதிரி வந்துடும் yeah chef சொல்றார் but நல்லா இருக்கு. It's nice, it's very nice. Come on, happy. And fresh and nobody, it just tastes so good. Right, next try the biryani. Okay. அடுத்தது சுட பிரியாணி. Okay. இதில் வந்து எல்லாம் செப்பரேட்டாக வந்திருக்கு முட்டை இங்கே ஒரு பெரிய லெக் பீஸ் அண்ட் இங்கே ரைத்தா எனக்கு ஆக்சுவலி இந்த ரைத்தா தான் நல்ல விருப்பம் பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் தான் மாறுது பர்சனலி பட் முதல் சிக்கனை ட்ரை பண்ணுவோம் That's really nice. கொத்து ரொட்டியா பிரியாணியா? Biryani. Oh, I like that. Chicken is so tender. Wow. இது ரைத்தாவோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. Let me put some raita in it. Sorry, எனக்கு தெரியும் ஹரிக்கு ரைத்தா விருப்பம் இல்லை but I like it so. சத்து. It's so nice. கொஞ்சம் போடுவேன். Then okay, let's go. Okay. Ready. இதுக்கு பேர் தான் biryani. Happy? It's really nice. Out of 10? Give that a 9 out of 10. Way! Wow, that's nice. ரொட்டி ஹாட் கேட்டதா? So nice. Wow. I like that. Right, let me try now. Your turn. Yep. Right, முதல்ல கொத்து ரொட்டியை ட்ரை பண்ணுவோம். எப்படி 8 out of 10. நான் சொன்னேன் உரைப்பு கூட்டியிருந்தா 9 out of 10. பர்ஃபெக்ட். ஆக களியாவும் இல்லை என்ன சாப்பாட்டை பார்த்தா அங்கே நாயர் கத்துது பசியில் ஓ மாறன் கொத்து ரொட்டி சூப்பரா ரொட்டி ஹாட் ஸ்மாஷ்டு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஹாட்னு வராங்க பிரியாணி இப்போ நான் பார்ப்போம் நல்ல வாசம் மணக்குது It's nice. நல்ல வாசம் You're bringing all the dogs out. That's all right. They might come for your food. That's okay. பிரியாணிக்கு கொஞ்சம் உரைப்பு போட்டிருந்தா கூட 9 out of 10 கொடுத்துக்கலாம் தப்பொழுது 8 out of 10 அது ரெண்டும் சூப்பர் ஏனண்டா இது நல்ல உரைப்பு அது கொஞ்சம் குறைய உரைப்பு தான் ரெண்டுமே எனக்கு பயங்கர ஹாப்பி நோம்பலாக கொத்து ரொட்டி வந்தால் களியாக தான் மாறுது இது களி மாதிரியே இல்லை அவுட் ஆஃப் 10 இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுக்கலாம்னா அது நாங்க பேந்து நல்லா சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டு சொல்லுவோம் முடிச்ச அப்புறம் கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்டு முடிப்போம் நான் குட்டியர் பிரியாணி வேண்டி
சிக்கன் லெக் இப்படி சாப்பிடாட்டி நீங்கள் பிரியாணி ஒழுங்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு தான் மீனிங். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். Good, I'm happy. So nice. சிக்கன் பிரியாணி இப்படி தான் சாப்பிடுவோம். உங்கள் சாப்பாடை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். உங்களுக்கு நாங்கள் இதை தந்தோம்னா வாயத்தில் அடிக்கும் ஜி, அடின்னா பயங்கரமாக அடிக்கும். ஓ, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருந்த நாய் ஒரு அப்பா மாதிரி கேட்டேக்கர்ஸ். He became friends. Come on, he belongs over there. Oh. Make himself comfortable. இல்லை நீங்கள் that's too spicy for you. சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க. It's too spicy for you. Hi, cheese. No. என்னோட நாயாக இருந்தீங்க சாப்பாட்டு வாசனையில். Wait, trouble. Yeah. ரொட்டி ஹத் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வயிறெல்லாம் நிரம்பிட்டது. அந்த மாதிரி சாப்பாடு அவுட் ஆஃப் 10 ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம்னா அந்த லைஃப் கொத்து ஸ்டேஷன் வெரி குட். அதை பார்த்துட்டே நாங்கள் அப்படி எக்ஸ்பிரஸ் எடுத்துன்னு ஒரு நல்ல டச். ஐ திங்க் தட்ஸ் அதான் இப்போ மிஸ்ஸிங். ஏன்னா நார்மலாக தமிழ் கடையில் போனால் நாங்கள் இருந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, வந்து கொண்டு இருக்குது லண்டனில் எஸ்பெஷலி. ஆனால் இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ்ண்டு அது நிறைய மேட்ச வெரைட்டிஸோட மேட்சன் சாப்பிட்ற ஆக்களுக்கு அண்ட் வெஜிடேரியன் மீல்ஸ் அங்கே ஒரு சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெஜிடேரியன் கறியெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. அது உங்களோட என்ன கேட்ரிங் நீட்ஸுக்கும் அவங்க கேட்டர் பண்ணுவாங்க. அண்ட் நல்ல சாப்பாடு. அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இப்போது சில சாப்பாடு எங்களுக்கு கூட பிடிச்சது மற்றதில் விட. பட் ரிகார்ட்லெஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட். அண்ட் நாங்கள் திருப்பி போகிறது. ஸோ போகிற இடம் பண்ணபடியாக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷனலி கனெக்டட் ஆகிட்டோம் அந்த இடத்தோட. ஓவரால் காஸ்ட்யூம் சொல்ல மறந்துட்டு ஓவரால் காஸ்ட் கேம் அப் டு இதெல்லாம் என்னென்ன வந்தது ஒரு பிரியாணி. ஆனால் பிரியாணிக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் கொஞ்சம் கூட சிக்கனை போடுங்கன்னு. க்ரீன் லைட் கூட சிக்கனை போடுங்க. ஒரு துண்டு அது தந்தாது காணாது. ஆனால் அந்த துண்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மெல்ட்டிங் இன் யோர் மவுத்னு வெள்ளக்கார ஷெஃப் சொல்லுவாங்க, இட் மெல்ட்ஸ் இன் யோர் மவுத் அப்படி. 2 துண்டு போட்டு அந்த மாதிரி. ஸோ அது மற்றது கொத்து ரொட்டி சூப்பர் அந்த மாதிரி நோ கம்ப்ளைண்ட். அந்த ப்ரோன் ஃப்ரை எப்படி சொல்கிறது, ப்ரோன் ஃப்ரை நினைக்கிறேன் ஃப்ரெஷ் இல்லை நான் நினைக்கிறேன் ப்ரோன் ஃப்ரை அது ஃப்ரெஷ்ஷாக தான் இல்லை, ஆல்ரெடி இருந்ததை தந்தவங்க. which is whole point of express. I get it, but still அவ்வளோ warm-ஆ இருந்ததோடைய அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட். and then fish egg rolls super. that was my favorite. in the favorite 9 out of 10. and maluban was nice as well. எனக்கு maluban வேண்டி இல்லை the bread was a bit hard for me. மாலுபன் வேண்டி நல்லா ஓம் பண்ணி மாலுபன்னை ஒரு ஈவினிங்ல குடும்ப ஆக்கள் இருக்கேக்க தேத்தனியோட குடிச்சு அதையும் சாப்பிட்டா திருப்பி பசிக்குது. Okay, cool. Running out of time again. So, hope you enjoyed this video. இன்னும் உங்களுக்கு சாப்பாடுன்னா உயிர். ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இடங்களை உங்களுக்கு காட்டுவோம், உங்களோட ஷேர் பண்ணுவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு வீடியோ ஐடியாஸ் இருந்தாலும் அதை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வெரைட்டியான வீடியோஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி இவ்வளோ சப்போர்ட் எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணதுக்கு. நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் தாரீங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் சூப்பர் அந்த மாதிரி மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிமெம்பர் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் to our குட்டி கப்பு யூடியூப் சேனல். சொல்லிட்டாவா சரியா? அப்படி அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். ஆனால் வேறு கண்ட்ரிலேருந்து மாறீங்க. மிக்க நன்றி. I love you.